ஆன்மீகமும் அறிவியலும் கலந்த அற்புத கலையாம் அக்குபஞ்சர் கலையை கற்க உதவி புரிகின்ற இறைவனுக்கும் குருவிரல் ஆன்மீக மையத்திற்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஒரு சின்ன ஒரு பிரார்த்தனை மூலமா ஒரு ஆழ்ந்த தியானம் ஒரு 3 முறை சொல்லி நம்ம கிளாஸை துவங்குவோம். ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு, கண்களை மூடி ஒரு 3 முறை மூச்சை உள்ளே இழுத்து நிதானமாக மூச்சை வெளியே விட்டு ஒரு ஆழ்ந்த சுவாசம் ஒன்றை நம்ம 3 முறை செய்வோம். இறைவா, இந்த வகுப்பில் கவனம் சிதறாமல் அனைத்து விஷயங்களும் நானும் என் குடும்பத்தாரும் கற்றுக்கொண்டு அவர்களுக்கும் நல்ல முறையில் ஒரு வைத்திய முறையை நான் கற்று அவர்களையும் இந்த அக்குபஞ்சர் உதவியின் மூலம் சரி செய்து கொள்வதற்கு இறைவனோட அருளும் குடும்பத்தார் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போன வாரம் நம்ம கிளாஸ் நடக்கல. நம்ம அதுக்கு முதல் வாரம் நம்ம ட்ரிபிள் வார்மரை பத்தி நம்ம ஒரு சின்ன ஒரு ரீகால் மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கிளாஸ் ஹார்ட்டை பத்தி நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் அக்குபஞ்சர்ல நம்ம பார்த்த உறுப்புகள் எல்லாமே லங்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டைன், பெரிகார்டியம், ட்ரிபிள் வார்மர். இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம ஹார்ட்டை பத்தி பார்க்க போறோம். லங்ஸ் இன்னு, லார்ஜ் இன்டெஸ்டைன். லங்ஸ்னா நம்ம கட்டை விரல் ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். அதோடைய சக்தி ஓட்ட பாதை இது வழியா தான் போகும். விரல் நுனியில தான் ஆரம்பிக்கும், இல்லையா விரல் நுனியில் முடியும் அப்படின்னு. அப்ப லங்ஸ் விரல் நுனியில் ஆரம்பிக்கிறது, லார்ஜ் இன்டெஸ்டைன் விரல் நுனியில் முடிவடையுது, தி யாங்கு. அடுத்தது பெரிகார்டியம், அடுத்தது ட்ரிபிள் வார்மர், அடுத்தது இப்ப நம்ம ஹார்ட் பார்க்க போறோம். இன் உறுப்புகள் எல்லாமே உட்புறமாக வர்றதெல்லாம் இன் உறுப்புகள், வெளிப்புறமாக வருவதெல்லாம் யாங் உறுப்புகள். இன் உறுப்புகள் லங்ஸ், யாங் அதோடைய தொடர்புடையது லார்ஜ் இன்டெஸ்டைன். பெரிகார்டியம் இன் உறுப்பு நடுவிரல்ல தான் நம்மளுக்கு அந்த இன் பாதை போகும், சக்தி ஓட்ட பாதை. பெரிகார்டியம் இன்னு அதோடைய தொடர்புடையது ட்ரிபிள் வார்மர். ட்ரிபிள் வார்மர் தான் நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். ட்ரிபிள் வார்மர்னா மூவெப்ப மண்டலம், சுவாச மண்டலம், ஜீரண மண்டலம், கழிவு மண்டலம், 3 பாகங்களாக அந்த ட்ரிபிள் வார்மரோடையது இருக்கும். ட்ரிபிள் வார்மர் என்னென்னலாம் நம்மளுக்கு எப்படி அதோடைய சக்தி ஓட்ட பாதை போகுது அப்படின்னு பார்த்தா, மோதிர விரல் நகத்தின் உட்புற கீழ் விளிம்பில் மேலே 0.1 சொன் தூரத்தில் ஆரம்பித்து கைகளின் வெளிப்பக்கத்தில் சிறுகுடல் சக்தி ஓட்ட பாதைக்கும் பெருங்குடல் சக்தி ஓட்டை பாதைக்கும் நடுவில் சென்று தோள்பட்டையின் பின்புறத்தை அடைந்து கழுத்தின் பக்கவாட்டு வழியாக காதின் கீழ் நுனிக்கு சென்று காதை ஒரு சுற்று சுற்றி புருவத்தின் வெளிப்புற விளிம்பில் எதிரே முடிவடைகிறது. இந்த ட்ரிபிள் வார்மரோடைய இப்படி பாருங்க, நம்மளுடைய மோதிர விரல்ல ஆரம்பிக்குது, அதோட சக்தி ஓட்ட பாதை நேரா போய் கழுத்து வழியா போய் காதை ஒரு சுத்து சுத்திட்டு, காதோடைய நுனியெல்லாம் ஒரு சுத்து சுத்திட்டு மூக்கு கிட்ட இந்த காது மண்டல் பார்த்தீங்களா, இந்த இடம் தான் ஆரம்பிக்குது. உங்களுக்கு கிளியரா இருக்குதான்னு தெரியல, எனக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த படம் அப்படியே பார்த்துட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு தெரியும். காதை ஒரு சுத்தி சுத்தி காது நுனி பகுதியில நம்மளுக்கு அதோடையது முடிவடைகிறது. மோதிர விரல் நகத்தின் உட்புற கீழ் விளிம்பில் மேலே ஒரு சுன் தூரத்தில் ஆரம்பித்து கைகளின் வெளிப்பக்கத்தில் சிறுகுடல் சக்தி ஓட்ட பாதைக்கும் பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதை. நம்ம பெருங்குடல் லார்ஜ் இன்டெஸ்டைன் பார்த்தோம். அடுத்த வாரம் தான் நம்ம சிறுகுடல் சக்தி ஓட்ட பாதை. ஒன்றும் இல்லை, இதுதான் நம்மளுடைய லார்ஜ் இன்டெஸ்டைன் சொன்னோம் இல்லையா, இதுக்கும் நடுவுல தான் இது போகுது. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஹார்ட். இந்த பக்கம் இருக்கிறது எஸ்ஐ, ஸ்மால் இன்டெஸ்டைன். நம்ம கையில ஒரு 6 உறுப்புகள் சொல்லியிருக்கோம். 6 உறுப்புகள்ல லங்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டைன், பெரிகார்டியம், ட்ரிபிள் வார்மர், ஹார்ட், ஸ்மால் இன்டெஸ்டைன். 6 பாகங்கள் கையிலையும் 6 பாகங்கள் கால் விரல்லையும் நம்மளுக்கு வரும். உறுப்புகள் 12 உறுப்புகள் பார்த்தோம்.
கையில இப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு சக்தி ஓட்ட பாதை. இப்போ வந்து இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய சக்தி ஓட்ட பாதைக்கும், அதாவது பெருங்கடல், அடுத்தது சிறுகுடல், இதுக்கு நடுவுல தான் நம்மளுடைய ட்ரிபிள் வார்மரோடைய சக்தி ஓட்ட பாதை போகுது. அப்ப அதனுடைய முதல் சக்தி ஓட்ட பாதை ட்ரிபிள் வார்மரோடைய அது என்னன்னா, அது வந்து யாங் உறுப்பு, நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் 93, ரிலேட்டட் ஆர்கன் வந்து பெரிகார்டியம், சென்ஸ் ஆர்கன் வந்து டங்கு, எலிமெண்ட் வந்து ஃபயர். ஃபயர்ல ட்ரிபிள் வார்மர், ஸ்மால் இன்டெஸ்டைன், ஹார்ட், உங்களுக்கு வந்து பெரிகார்டியம். இந்த 4 உறுப்புகளும் ஃபயர் எலிமெண்ட்ல தான் இருக்கும். நெருப்பு அதுல 4. ஏன் அந்த நெருப்புல 4 உறுப்புகளையும் வச்சிருக்காங்கன்னா, எப்ப பார்த்தாலும் அது இயங்கி கொண்டே இருக்கணும். அந்த இயக்கம் இருக்கும்போது அந்த இடத்துல வெப்பம் ஜாஸ்தியாகும். அதனாலதான் அந்த ஃபயர்ல அந்த 4 எலிமெண்ட்டையும் வச்சிருக்கிறாங்க. இப்ப வந்து ட்ரிபிள் வார்மருடைய முதல் பாயிண்ட் என்ன? ட்ரிபிள் வார்மருடைய முதல் பாயிண்ட் மெட்டல் பாயிண்ட். மோதிர விரல் நகத்தின் உட்புற கீழ் விளிம்பிற்கு மேலே 0.1 தூரத்தில் அமைந்துள்ளது. மோதிர விரல் இங்க இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உட்புறம், நம்ம வந்து உட்புறம் எது அப்படின்னா, நம்ம 2 விரலையும் இப்படி சேர்த்து வச்சு நம்ம உடம்போட ஒட்டி இருக்கும்போது சுண்டு விரல் இருக்கிற பக்கம் உட்புறம், நம்மளுடைய கட்டை விரல் வெளிப்பக்கம்னா, கட்டை விரல் எந்த பக்கம் இப்படி வெளியே இருக்கோ அந்த பக்கம் தான் வெளிப்புறம் நான் சொல்லியிருக்கேன். சுண்டு விரல் பக்கம் உட்பக்கம். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து கட்டை விரல் பக்கம் இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா நான் வந்து இப்ப லெஃப்ட் வச்சுட்டு இருக்கேன் கையில. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உட்பக்கம், நம்ம உடம்போட ஒட்டி இருக்கும் போது உட்பக்கம், இது வெளிப்பக்கம். ஒவ்வொரு விரலுக்கும் உட்பக்கம் வெளிப்பக்கம், உட்பக்கம் வெளிப்பக்கம், உட்பக்கம் வெளிப்பக்கம். அப்ப வந்து எப்பெல்லாம் உட்பக்கம்னு வருதோ அதை நம்ம பார்த்துக்கணும். வெளிப்பக்கம்னா கட்டை விரல் பக்கமா இருக்கிறது எல்லாமே வெளிப்பக்கம், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம். இந்த பக்கம் இருக்கிறது உட்பக்கம். நம்ம ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு பக்கம் வெளிப்பக்கம், ஒரு பக்கம் உட்பக்கம் நம்ம நினைச்சுக்கணும். அப்ப மோதிர விரல் நகத்தியின் உட்புற கீழ் விளிம்பில் மேலே 0.1 தூரத்தில் அமைந்துள்ளது ட்ரிபிள் வார்மருடைய மெட்டல் பாயிண்ட் TW1. இது என்னென்ன நோயெல்லாம் போகுதுன்னா, காய்ச்சல், காய்ச்சலால் ஏற்படும் வலிகள். இந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட். இந்த இடத்துல நான் ஒவ்வொரு விரலுக்கும் நுனியில ஒரு பாயிண்ட் இருக்குன்னு சொன்னேன். ஒவ்வொரு விரலையும் அமுக்கி விடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த விரல் நுனியில முடியறதுல 0.1 தூரத்தில் அந்த நகை கண்ணுகிட்ட இங்க இருக்கிற இடத்துல தான் ட்ரிபிள் வார்மருடைய 1 மெட்டல் பாயிண்ட். அந்த பாயிண்டை நம்ம டச் பண்ணினோம்னா காய்ச்சல், உடம்பு வலி. முதல்ல காய்ச்சல் ஏற்படும் போதெல்லாம் என்ன பண்ணும், உடம்புல பயங்கர வலி, உடம்பு கைகாலெல்லாம் குடைச்சல் வருது, தலைவலி வருது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஃபீவர் வந்துடும். அப்ப இந்த ட்ரிபிள் வார்மருடைய 1 அந்த பாயிண்டை நம்ம அமுக்கினோம்னா காய்ச்சலால் ஏற்படும் உடல் வலிகள். அடுத்தது TW2 வாட்டர் பாயிண்ட். மோதிர விரலின் சுண்டு விரல் பக்கத்தில் மோதிர விரலும் 4வது கை விரலும் 4வது விரல் எலும்பும் சேரும் மூட்டின் முன்புறம் அமைந்துள்ளது. முன்புறம் நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த மோதிர விரல்ல மோதிரம் போடுங்க. இந்த உட்புறமா இந்த பள்ளம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல அந்த மோதிரம் உட்காந்துக்கும். இதுதான் அந்த புள்ளி. அந்த பாயிண்ட் அமுக்கிறதுனால கை வலி, காய்ச்சல், காது வலி, உடல் வலி எல்லாமே சமன் செய்யும் புள்ளி TW2 வாட்டர் பாயிண்ட். அப்ப இந்த இடத்துல இந்த முன்னாடி இப்படி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் உள்ள புள்ளி தான் இது TW2. அடுத்தது இந்த மூட்டு ஒண்ணு இருக்கும், அதுக்கு முன்னாடி உள்ள புள்ளி TW2. இந்த பக்கம் இருக்கிற புள்ளி பாத்தீங்கன்னா TW3. அது வந்து உட் பாயிண்ட். இது வந்து கை வலி, கை வாதம். சில பேருக்கு என்ன பண்ணும், இப்படி தலை சீவும் போது கூட அந்த வாதத்துல கை பிடிச்சி மரத்து போய் இழுக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த மூட்டோடைய பின்பக்கம் உள்ள புள்ளிய வந்து பாத்தீங்கன்னா TW3. இந்த இடத்துல பண்ணும்போது இந்த கழுத்து பிடிப்பு, கை வலி, கை பிடிப்பு, கை வாதம், விரலில் ஏற்படும் வலிகள், இந்த தசை வலி, விரலுக்கு விரல், மூட்டுக்கெல்லாம் வலி இருக்குங்கிறவங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ப்ரெஷர் பண்ணி அது அப்படியே ஒரு தடவை இப்படி நல்லா சுழற்சி வலது பக்கமா அந்த கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸும் பண்ணிட்டு நாங்க ப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க ரொம்ப ஓவரா ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. உங்களால தாங்க முடிகிற அளவுக்கு ப்ரெஸ் பண்ணணும். அடுத்தவங்களுக்கு நீங்க பண்ணும்போது அவங்களோட ஆட்காட்டி விரல்ல எடுத்துதான் பண்ணணும். ஆட்காட்டி விரல்ல அளவு எடுத்துட்டு எத்தனை சுண்ணு இருக்கு, எந்தெந்த இடத்துல இருந்து வரும்போதுன்னா பேஷண்டோடைய ஆட்காட்டி விரல்ல தான் அளவு எடுத்து நம்ம பாயிண்ட்ல. இல்லைங்க எனக்கு பாயிண்ட் வந்து தெரிஞ்சா போறோம், இந்த முட்டுக்கு பின்னாடி ஒரு புள்ளி இருக்கும், நீங்க இந்த இதுல பாத்துட்டே இருக்கும் போதெல்லாம் அது விரல் கிட்ட எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த பள்ளங்கள் வருதோ அந்தந்த இடத்துலலாம் உங்கள்ட்ட அக்குபஞ்சர் பாயிண்ட் புள்ளிகள்லாம் இருக்கும். இப்படியே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு புள்ளி வருதா LU5, இந்த பக்கம் முழங்கால் மடிப்பு கிட்ட வருதியா LI11,
அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஹார்ட் பக்கம் பார்க்கும்போது எந்த பக்கம் என்ன புள்ளி வரும், எந்த இடத்துல வர்ம புள்ளி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த கையை நம்ம வந்து அதோடைய பழகி பழகி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒவ்வொரு பாயிண்டும் அது ஆக்டிவேட் ஆகும். அதனாலதான் நான் சொல்லுவேன், ஒவ்வொரு இடத்துலயும் இப்படி இப்படி பிடிச்சி விடுங்க, கை பிடிச்சி விடுங்க, கால் பிடிச்சி விடுங்க. ஏன்னா எங்கேயாவது அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் உள்ளங்கையில நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதுலாம் அங்க உள்ள அக்குபஞ்சர் புள்ளிகள் தூண்டப்பட்டு அது வேலையா நம்மளுக்கு அது சக்தி குறைபாடா இருக்கலாம், இல்ல சக்தி கிடைக்காம இருக்கலாம். அதுக்கு உண்டான எனர்ஜி இருக்குமா, அதுக்கு உயிர் சக்தி கிடைக்குமா அப்படின்னா நீங்க காலையில எந்திரிச்சோடனே இந்த உள்ளங்கையெல்லாம் இப்படி ப்ரெஸ் பண்ணணும். ஏன்னா உள்ளங்கையில எல்லா உறுப்புகளும் இருக்கு, நடுவுல என்ன இருக்கு, உங்களுக்கு நுரையீரல் எங்க இருக்கு, அந்த கையை பத்தி நான் தனியா உங்களுக்கு இப்ப நம்ம அந்த சக்தி ஓட்ட பாதையா படிக்கிறோம். நம்ம ஒவ்வொரு விரலுக்கும் பார்க்க போறோம். உள்ளங்கையில உள்ள இருக்கிறதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். நான் எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுனால நீங்க வந்து பழகி பழகி பாருங்க. இதுதான் லங்ஸ், இதுதான் லார்ஜ் இன்டெஸ்டைன். உங்களுக்கு ஒவ்வொரு விரல் பார்க்கும்போது இந்த உறுப்பு உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கணும். இன்னைக்கு பெரிகார்டியம் பார்த்திருக்கோமா, இன்னைக்கு ட்ரிபிள் வார்மர் பார்க்குறோமா, இனிமே மோதிர விரல் அப்படின்னா நம்ம ட்ரிபிள் வார்மர். அப்ப இந்த விரல்ல நம்ம எல்லா இடமும் நம்ம ப்ரெஸ் பண்றதுனால என்னன்னா அந்த இடத்துல சக்தி ஓட்ட பாதையில ஏதோ ஒரு புள்ளி ஆக்டிவேட் ஆகும். ஐயோ ஆக்டிவேட் ஆயிடுச்சு மேடம், உங்களுக்கு நிறைய ஏதாவது வரப்போதா, இல்ல வேற ஏதாவது ஆகவே ஆகவே ஆகாது. ஏன்னா நம்ம நம்ம வந்து ஒரு அந்த சக்தி ஓட்டத்தை தான் கொடுக்குறோமே இல்லையா, அது வந்து ஏற்கனவே வேலை செய்யாம தோண்டு போய் கிடக்கு, சோர்வா கிடைக்குன்னா அதை சுறுசுறுப்பா ஆக்குறோம். அதனால அது ஒண்ணு நம்மளுக்கு இல்லவே இல்லை. இதை தொடர்றதுனால திரும்ப வலி வந்துருமா, அதெல்லாம் எந்த பயமும் இல்லாம தயக்கமும் இல்லாம நீங்க ஒவ்வொரு பாயிண்டா ஆக்டிவேட் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரிபிள் வார்மர் 6 TW6 ஃபயர் பாயிண்ட் பின்புற மணிக்கட்டு ரேகையின் மத்தியிலிருந்து 3 சுண்கள் மேலே அமைந்துள்ளது. நம்ம முன்பக்க மணிக்கட்டு ரேகைன்னு பார்க்கிறோம். பின்பக்கம் பார்க்கும்போது இந்த பின்புற மணிக்கட்டு ரேகை இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நடுவுல வர்றது பின்புற மணிக்கட்டு ரேகையில் மத்தியிலிருந்து 3 சுண்கள். இந்த ஆட்காட்டி விரல்ல 3வது ரேகை தான் 3 சுண்கள். இப்ப என்னோட ஆட்காட்டி விரல்ல நான் பண்ணும்போது இந்த இடத்துல வரும். உங்களுக்கு உங்களுடைய ஆட்காட்டி விரலால இப்ப எனக்கு நான் ஏற்கனவே அளவு எடுத்து எடுத்து பார்த்தனால எனக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா இந்த இடம்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி முன்பக்கம் அந்த P6 நம்ம படிச்சிருக்கோம், P4 P6 அதே மாதிரிதான் அதோட பின்பக்கமும் நம்மளுக்கு இந்த TW6 வரும். T6 இதுவும் வரும். அதே மாதிரி மணிக்கட்டு ரேகையில இந்த பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மணிக்கட்டு ரேகையிலேயே 3 பாயிண்ட் வந்துடும். அதே மாதிரி பின்பக்கமும் வரும். நீங்க ஒவ்வொரு பாயிண்டையும் தொடும் போதெல்லாம் அது ஆக்டிவேட் ஆகும். இந்த பக்கம் பார்க்கும்போது LU8 ஆக்டிவேட் ஆகும். அது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு இந்த மணிக்கட்டு ரேகையிலேயே 3 பாயிண்ட், நடு இந்த ரேகையில பாயிண்ட் வரும், எல்லா விரல் நுனியிலையும் பாயிண்ட் வரும். அதனால ஒவ்வொரு விரலையும் நம்ம தொடும் போதெல்லாம் இந்த உறுப்போட பாயிண்டை நம்ம நினைச்சு நினைச்சு பார்த்து அதை ஆக்டிவேட் பண்ணணும். இந்த TW6 ஃபயர் பாயிண்ட் பண்றதுனால என்ன நல்லா நடக்குதுன்னா மலச்சிக்கல் மூலம் அதிக குளிரை போக்கும். அப்ப மலச்சிக்கல்லாம் யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்த உங்களுக்கு மத்தியிலிருந்து இந்த பின்புற மணிக்கட்டு ரேகையின் மத்தியிலிருந்து 3 சுண்கள் மேலே, கைக்கு மேலேன்னா இப்படிதான் வரும், மேலே கீழ் நோக்கி வர்றது இப்படி வரும், மேல் நோக்கினா இப்படிதான் போகும். உடம்பு மேல் நோக்கி போகிறது. அது மலச்சிக்கல் மூலம் அதிக குளிரை போக்கும். அவங்களோட மைக் ஆன்ல இருக்கு போல இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா TW10 எர்த் பாயிண்ட் முழங்கை மடக்கும் பொழுது முழங்கை மூட்டின் மத்தியில் மேற்கை எலும்பு சேரும் இடத்தில் உள்ள பள்ளத்தில் அமைந்துள்ளது. அதேதான் LU5 நான் உங்களுக்கு காமிச்சேன். அதே மாதிரி இந்த முழங்கை மடக்கும் போது இந்த பள்ளம் வரும். உங்களுக்கு மடக்கும் போது இந்த விரலை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு குழி விழும். அதுதான் உங்களுக்கு TW10. முழங்கை வலி காது இரைச்சல், இந்த பாயிண்ட் வந்து காது இரைச்சலை சரி பண்ணக்கூடியது. அடுத்தது TW17 காது கீழ் மடலுக்கு பின்பக்கத்தில் கீழ் தாடை எலும்பும் கழுத்து தசையும் சேரும் இடத்தில் உள்ள உயர்ந்த புள்ளி. TW17 காது கீழ் மடல் பாத்தீங்கன்னா இந்த கீழ் மடல் இந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாயிண்ட் காது சம்பந்தப்பட்ட நோய்கள், காது சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் உங்களுக்கு வந்து ஏதோ டிஸ்டர்ப் ஆகுது மேடம். வாய்ஸ் கரெக்டா தானே இருக்கு? உமாமா வாய்ஸ் சரியா கேட்கலங்க. அமுதவல்லி அம்மா
தொடர்ந்து பேசுங்கம்மா. சரி. TW20 மண்டையோட்டின் பக்கவாட்டில் காதை முன்புறம் இரண்டாக மடிக்கும் போது காது பாகத்தின் மேல் நுனிக்கு இணையும் புள்ளி. பாத்தீங்கன்னா இந்த காதை இரண்டா மடக்கும் போது மாமா உங்களுக்கு அந்த இடத்துல பாயிண்ட் வரும். காதை மண்டையோட்டின் பக்கவாட்டில் காதை முன்புறம் சிறு இரண்டாக மடிக்கும் போது காது பாகத்தின் மேல் நுனிக்கு இணையான புள்ளி. பாத்தீங்கன்னா இந்த காது மடல் இருக்கும், இதை நல்லா ரெண்டு பக்கமா மடிச்சீங்கன்னா இந்த இடத்துல உள்ள பாயிண்ட் தான் இந்த TW20. இது வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் தீரும் நோய்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவலி, ஒற்றை தலைவலி, தலைவலி, ஒற்றை தலைவலி. இப்ப TW20 பார்த்துட்டோம். TW23 கண் புருவம் வெளிப்புறம் முடியும் இடத்தில் உள்ளது. கண் புருவம் வெளிப்புறம், இந்த புருவம் இந்த இடம் முடியுது பார்த்தீங்க இல்லையா, இதுதான் இந்த இடத்துல உள்ள புள்ளி தான் TW23. இது கண்ணில் ஏற்படும் வலி, கண் சிவப்பு, பார்வை கோளாறு, படிக்கும் போது ஏற்படும் தலைவலி. கண்ணில் ஏற்படும் வலி, கண் சிவப்பு, பார்வை கோளாறு, படிக்கும் போது ஏற்படும் தலைவலி. நிறைய பேருக்கு படிக்கும் போது ஏற்படுற தலைவலிக்கு உண்டான பாயிண்ட் என்னன்னா கண் புருவம் முடியும், இந்த முடியும் இடத்துல இருக்கிற பாயிண்ட நம்ம ரெண்டு பக்கமுமே அந்த புருவம் முடிகிற இடத்துல நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது இது சம்பந்தமான நோய்கள்லாம் நம்மளுக்கு சரியாகும். ஏற்கனவே நான் கண் கழுவும் பயிற்சி சொல்லிட்டு இருக்கேன், அதை நீங்க பண்ணிட்டோம். இந்த ஆக்டிவேட் பண்ணும்போது நிறைய பேருக்கு படிக்கும்போது தலைவலி, கண்ணுல இருந்து தண்ணி வரையும், கண்ணு எரிச்சல் வரும். நிறைய பேருக்கு இந்த கம்ப்யூட்டர்ல உட்காந்து பார்க்கும்போது செல்ல நிறைய பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் செல்லுல தான் நிறைய படிக்கிற விஷயம்லாம் இருக்கு. அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஒற்றை தலைவலிக்கெல்லாம் சின்ன சின்ன இந்த பாயிண்ட நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் நம்ம ட்ரிபிள் வார்மரோட இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போகிறது ஹார்ட். ஹார்ட்னா என்ன, ஹார்ட் என்ன பண்ணுது, ஹார்ட்னால நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம உடல்ல இருக்கு, அது என்னென்ன சம்பந்தமான நோய்கள் வந்தா ஹார்ட் பாதிக்கும், அதை எதன் அடிப்படையில வேலை பார்க்குது அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு இந்த படத்து மூலமா நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் வகுப்ப ஆரம்பிக்கிறேம்மா. ஹார்ட் அமைந்து உள்ள இடம் வந்து மார்பு எலும்புகளுக்கு மத்தியில். இடது பக்கம் கொஞ்சம் அப்படியே என்ன பண்ணோம், வலது பக்கம் பெரிகார்டியம் இருக்கும், நம்மளோடது சாஞ்சப்புல இருக்கும். அந்த பெரிகார்டியத்தோட அந்த வலது புறத்துல அப்படியே இடது பக்கமா இருக்கிறது ஹார்ட். ஹார்ட் அந்த பெரிகார்டியம் வந்து நம்ம அதுதான் பார்த்தோம் இல்லையா, ஹார்ட்டை சுத்தி ஒரு இருக்கிற உரைக்கு பேரு பெரிகார்டியம்னு பார்த்தோம். இது வடிவம் வந்து கூம்பு. இதோட அளவு வந்து 300 கிராம். அவரவர் கைப்பிடி அளவு. நம்ம இப்படி வச்சு பார்த்தோம்னா நம்மளோட ஹார்ட் அவங்க கைப்பிடி எவ்வளவு இருக்கோ அதுதான் நம்மளோட ஹார்ட்டோடைய அளவு. அது 300 கிராம் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து குதிகால் வலி இருந்தால் ஹார்ட் பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம், அதுக்கான பயப்பட வேண்டாம். குதிகால் வலி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு ஹார்ட்ல பிரச்சனை. நம்ம தான் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த பாயிண்ட நம்ம ஆக்டிவேட் பண்ணினாலும் நம்மளுக்கு சரியா போயிடும் இல்லையா. அதனால இனிமே வந்து அது பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. அஜீர்ண கோளாறு, மன அழுத்தம், இந்த ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி இந்த அஜீர்ண கோளாறு, மன அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலதான் வந்து நல்ல ரத்தம் இருக்கும், அசுத்த ரத்தம். O2 அப்படிங்கிறது அதிக சுத்தமான ரத்தம், CO2ங்கிறது அதிகம் அசுத்த ரத்தம். அந்த உடல் ரத்த ஓட்டம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா, நம்ம ஆரிக்கல் சொல்லுவாங்க இல்லையா, லெஃப்ட் ஆரிக்கல், ரைட் ஆரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல்னு சொல்லி படிச்சிருக்கோம். நம்மளுடைய ஹார்ட் வந்து என்னென்னலாம் எப்படி இருக்கும், அது எப்படி நம்மளுடைய ஹார்ட் வந்து வேலை பார்க்குதுங்கிறத ஒரு சின்ன உங்களுக்கு நான் படம் அனுப்பிச்சு வைக்கிறேன். அந்த படத்து மூலமா நீங்களுடைய ஹார்ட்டோடைய இது நம்மளுக்கு எப்படிலாம் வேலை பார்க்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உடலில் உள்ள பல பாகங்களிலிருந்து வரும் இரத்தமானது இதயத்தின் மேல் பெருஞ்சிரை, கீழ் பெருஞ்சிரை வழியாக வலது ஆரிக்கலை வந்தடைகிறது. வலது ஆரிக்கல் சுருங்கும் போது அதில் உள்ள இரத்தம் மூவிதழ் வாழ்வு வழியாக வலது வென்ட்ரிக்கலை வந்து அடைகிறது. இதில் உள்ள இரத்தம் சுருங்கி பிறை வடிவு வாழ்வு வழியாக நுரையீரல் தமனியை அடைகிறது. அங்கிருந்து நுரையீரலுக்கு சென்று ஆக்சிஜன் நிரப்பப்பட்ட இரத்தம் இடது ஆரிக்கலை அடைகிறது. இடது ஆரிக்கல் சுருங்கும் போது ஈரிதழ் வாழ்வு வழியாக
இரத்தம் இடது வென்ட்ரிக்கலை அடைகிறது. இடது வென்ட்ரிக்கல் சுருங்கும் பிறை வடிவ வாழ்வை திறந்து கொண்டு மகா தமனி மூலமாக உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் ஆக்சிஜனை நிரப்பப்பட்ட இரத்தத்தை எடுத்து செல்கிறது. நம்மளோட ஹார்ட்டோட வேலை என்னன்னா, உங்களுக்கு இந்த படத்தை அப்படியே காமிக்கிறேன். சும்மா நம்மளோட ஹார்ட்னா இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி தான் நான் எழுதி வச்சு, இப்படிதான் லெஃப்ட் ஆரிக்கல், ரைட் ஆரிக்கல், அது பிறை வடிவ வாழ்வு, மூவிதழ் வாழ்வு, நுரையீரல் தமனி, மகா தமனி அப்படிங்கிற மாதிரி தான் நான் போட்டு சும்மா என்னுடைய இதுக்காக நான் எழுதி வச்சிருக்கேன். அது நம்மளுக்கு எப்படிலாம் இது இந்த நம்ம சுருங்கி சுருங்கி விரியும் போது ஒவ்வொரு இடத்துல இருந்தும் நம்மளுடைய அந்த ரத்தமானது சுத்தமாக்கப்பட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போய் எல்லா இடத்துக்கும் ரத்தத்தை சீரா அமைக்கிறதுக்கு தான் இந்த ஹார்ட். அப்ப 24 மணி நேரமும் அந்த ஹார்ட் துடிச்சு நம்மளுக்கு நல்ல ரத்தம், கெட்ட ரத்தம் எப்படிலாம் போகும், நுரையீரல் தமனி வழியாக போகுது. அப்ப ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் அந்த நுரையீரலுக்கும் பிரச்சனைக்கும் நல்ல தொடர்பு இருக்கும். என்னென்னலாம் பண்ணிட்டு நம்மளுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? இப்ப ஹார்ட்டோடைய சக்தி ஓட்ட பாதை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஹார்ட்டோட சக்தி ஓட்ட பாதை இது இன் தன்மை, பொலாரிட்டி ஹார்ட்டோடது இன்னு. நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இது 9. ரிலேட்டட் ஆர்கன் ஸ்மால் இன்டெஸ்டைன், சென்ஸ் ஆர்கன் டங்கு. நாக்கு மூலமா நம்ம ஹார்ட்டை, அதனாலதான் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நாக்கை நீட்டி பாருங்க. நம்ம அந்த கண் கழுவும் பயிற்சியில நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு கண்ணை உள்ளார பார்த்து நாக்கை வெளியில நீட்டுங்க. அப்ப ஹார்ட் நம்மளுக்கு துடிச்சிட்டே இருக்கனால அது ஹீட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் அந்த ஃபயர்ல இருக்கு, அந்த எலிமெண்ட்டை ஃபயர்ல வச்சிருக்காங்க. அப்ப அதை உள்ளார குளிர்விக்கணும் அப்படிங்கும் போது இந்த கண் கழுவும் பயிற்சி மூலமா நாக்கு குளிர்வடைகிறது. குளிர்வடையும் போது அந்த ஹார்ட்டும் நம்மளுக்கு என்ன ஆகுது, அதோடைய 24 மணினா அது நீங்க குளிர்விக்கலைனாலும் அது ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் அதுக்கு நம்ம இப்ப உடம்புல குளிக்கிறோம், நம்ம மேலோட்டமா குளிக்கிறோம். உள்ளார இருக்கிற உறுப்போ அந்த காலத்துல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்க, ஆத்துல குளத்துல குளிச்சிருக்காங்க, அருவியில குளிச்சிருக்காங்க. உடல் நம்மளுக்கு சமநிலையா இருந்திருக்கும், குளிரும் ஜாஸ்தியா இருக்காது, வெப்பமும் ஜாஸ்தியா இருக்காது. அப்ப உடல்ல சமநிலையா இருந்தாலே நோயோடைய வீரியம் நம்மளுக்கு கம்மியா இருக்கும், இல்லைன்னா பேலன்ஸ் ஆகி அது கரெக்டான ஆக்டிவேட் ஆகும். நம்மளுடைய 40 வயசு வரைக்கும் நம்மளுடைய உடம்பு நம்ம சொல்றத கேட்கும், இல்ல அதுவா பண்ணும். 40க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. இன்னைக்கெல்லாம் 30+ பிரச்சனை ஆரம்பிக்குது. நிறைய பேர் 33 வயசுலலாம் ஹார்ட் அட்டாக் வருது. ஏன்? அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லை. இது அதாவது இந்த நிறைய பேர் இப்ப சொல்றாங்க, மைதா சம்பந்தப்பட்டமான இந்த பொருள் எல்லாம் நிறைய சாப்பிட்றாங்க, பரோட்டா. ஏன்னா செரிமானம் ஆக மாட்டேங்குது, அதெல்லாம் தேங்கி 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 அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. மன அழுத்தம், டிப்ரெஷன், இன்னைக்கு எல்லாருக்கும் உள்ள வார்த்தை, சொல்ற வார்த்தை அடிக்கடி, நான் டிப்ரெஷனா இருக்கேன், நான் டிப்ரெஷனா இருக்கேன், எனக்கு தூக்கம் இல்லை. ஏன்னா தேவையான அளவு, தேவையானது நம்ம பணம் சம்பாதிக்கிறதுல இருந்து ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஆசைப்படாம, இன்னைக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய விஷயங்களும் நிறைய ஆசைப்படுறாங்க. எல்லாம் கடன் தராங்க, வாங்குறோம், லோன் கட்ட முடியல, அதுக்காக டிப்ரெஷன். படிப்பு ஜாஸ்தி, எல்லாரு போலையும் ஃபர்ஸ்ட்ல வரணும், எல்லாரு போலையும் நம்ம நிறைய கம்பேர் பண்ணினால எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. நம்மளுக்கு இதுதான் நடக்கணும்னு இருக்கு. கடவுள் ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி நல்ல உறுப்புகளை தான் நம்மளுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இயற்கையான உணவு முறைகளையும் இயற்கையோட ஒத்து போகும்போது கழிவுகள் தேங்கி இல்லாம இருந்து பார்த்து கொண்டாலே நோயோடைய தன்மையிலிருந்து நம்ம உடம்ப காப்பாத்தி கொள்ளலாம். இப்ப ஹார்ட்டோடைய நம்மளுடைய சக்தி ஓட்ட பாதையை நம்ம பார்க்க போறோம். அக்குள் மத்தியில் ஆரம்பித்து கைகளின் உட்புற கீழ்ப்பகுதி வழியாக முழங்கை, மணிக்கட்டு மற்றும் உள்ளங்கை வழியாக சென்று கை சுண்டுவிரல் நகத்தின் வெளிப்புற கீழ் விளிம்பிலிருந்து 0.1 சுன் தூரத்தில் முடிவடைகிறது. இருதய சக்தி ஓட்ட பாதை அக்குள் நம்ம மத்தியிலிருந்து ஆரம்பித்து கைகளின் உட்பகுதி கீழ் வழியாக முழங்கை, அப்படியே மணிக்கட்டு உடல்கையில சுண்டுவிரல் நகத்தின் வெளிப்புற கீழ் விளிம்பு. வெளிப்புறம் அப்படிங்கும்போது கட்டை விரல் பக்கம் உள்ளது. கரெக்டா பாத்தீங்கன்னா இது இந்த பக்கம் உட்பகுதான், இது வெளிப்பக்கம். அப்ப உட்புறம் உடம்ப நோக்கி நம்ம பார்த்தோம்னா இது உட்புறம், இது வெளிப்புறம். அப்ப 0.1 சொன் தூரம்ங்கிறது இந்த பக்கம் உள்ளது, இந்த பாயிண்ட். கரெக்டா பாத்தீங்கன்னா
உங்களுக்கு சுண்டு விரல்ல இந்த உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சுண்டு விரலுடைய வெளிப்பக்கத்தில் 0.1 அதுதான் வந்து முதல் பாயிண்ட் நம்மளுக்கு. அப்ப விரல் நுனியில நம்மளுக்கு ஆரம்பிக்கிறது. சுண்டு விரல் நகத்தின் வெளிப்புற விளிம்பிற்கு மேல் 0.1 தூரத்தில் அமைந்துள்ளது. இது H9 உட் பாயிண்ட். முதல் புள்ளி வந்து இதுல உட் பாயிண்ட். அப்ப இந்த உட் பாயிண்ட் நம்ம பண்ணும்போது ஒற்றை தலைவலி, இடுப்பு வலி, குதிகால் வலி, இருதய படபடப்பு, வாந்தி வருதல், அஜீரணம். அப்ப இந்த பக்கம் உள்ள புள்ளிய நம்ம பிரஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா என்னென்னலாம் போகுது? ஒற்றை தலைவலி, இடுப்பு வலி, குதிகால் வலி, இருதய படபடப்பு, நெஞ்செல்லாம் படபடன்னு வருது. ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சியா இருந்தா கூட அவங்களுக்கு சில நேரத்துல படபடன்னு வந்துருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு. அஜீரண கோளாறு, வாந்தி வரும். நிறைய சாப்பிட்டுட்டோம், டைஜஷன் ஆகாம உங்களுக்கு எதுக்கழிச்சு வருது, வாந்தி வர மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த பாயிண்ட நீங்க வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்திட்டு நம்ம இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம்னா இந்த வலியெல்லாம் சரியா போயிடும். இதுதான் H9. நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் அதுக்கு 9 தானே படிச்சோம். அப்ப இந்த H9ங்கிறது உட் பாயிண்ட். ஏன் அதை உட் பாயிண்ட் சொல்றோம் அப்படின்னா இன் ஆரம்பிக்கிறது எல்லாமே உட்டு தான். நம்மளோட சுழற்சி அடிப்படையில தான் நம்மளுக்கு வரும். ஃபயர், ஃபயர்ல இருந்து எர்த்து, எர்த்துல இருந்து மெட்டல், மெட்டல்ல இருந்து வாட்டர், வாட்டர்ல இருந்து உட்டு, உட்டுல இருந்து ஃபயர். இதோட சுழற்சி இந்த பஞ்சபூதங்களும் இந்த சுழற்சி அடிப்படையில தான் வரும். அப்ப ஹார்ட் அப்படிங்கிற பார்க்கும்போது அது உட்டுல தான் ஆரம்பிக்கும். ஆனா இன் தன்மை உடையது, அதனால அது இன் தன்மையில இருக்கனால அது உட்டுல இருந்து தான் ஆரம்பிக்கும். இன்னும் வந்து உட்டுல ஆரம்பிச்சு வாட்டர்ல முடியும். அப்ப அடுத்த பாயிண்ட் என்னன்னா H8 ஃபயர் பாயிண்ட். உள்ளங்கையில் 4வது 5வது கை விரல் எலும்பின் மத்தியில் இருதய ரேகையின் மீது அமைந்துள்ளது. நம்ம P8ன்னு படிச்சோம். 3வது விரலும் 4வது விரலும் இப்படி இருதய ரேகை மேல வைக்கும் போது இதுல ஒரு பாயிண்ட சொன்னேன். அதே மாதிரி 4வது விரலும் 5வது விரலும் பண்ணணும். P8க்கு பக்கத்திலே தான் H8. P8 H8. இந்த P8 சொல்லும் போது அதிக வியர்வை, வாய் துர்நாற்றம் சொன்னேன். அதேதான் இந்த H8க்கும் வரும். இந்த 2 விரலும் மடக்கும் போது 3வது நடு விரலும் மோதிர விரலும் மடக்கும் போது இருதய ரேகை மேல உள்ள புள்ளி P8. 4வது விரலும் 5வது விரலும் இருதய ரேகை மேல மடக்கும் போது வர பாயிண்ட் H8. H8 ஃபயர் பாயிண்ட். இதுவும் உள்ளங்கை வலி, உள்ளங்கை வியர்வை, வாய் துர்நாற்றம், இந்த 2 பாயிண்ட்டுமே P8 H8 இந்த இடத்துலயும் வரும்போது இந்த இருதய ரேகை மேல இருக்கும்போது இந்த பாயிண்ட நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது உள்ளங்கை வேர்வை, சில பேருக்கு அப்படியே கையெல்லாம் வேர்த்து கொட்டுன்னு சொன்னோம் இல்லையா, பிள்ளைங்க எக்ஸாமுக்கு போகும்போது இந்த பிள்ளைங்களுக்கு வேர்த்து கொட்டும், அந்த ஒரு படபடப்பு வரும். அப்ப அந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது அது உங்களுக்கு சரியா போகும். அது மாதிரி பேசிட்டே இருக்கிறாங்க, நிறைய சளி இருக்கு அவங்களுக்கு, வெளியில அந்த சளி துப்பாம உள்ளுக்குள்ளரே இருக்கும், துர்நாற்றம் வாயில், அவங்க பேசும்போதே அவங்க பக்கத்துல நிக்க முடியாது. ஏன்னா அந்த கழிவுகளோட தேக்கம் தான் வெளியில வரும். உங்களுக்கு வயிற்றுல புண்ணு இருந்தது, அந்த புண்ணோட வேக்காடு தாங்க முடியாம வாய் வழியா நாற்றமா வரும். அப்ப போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் அப்ப ஆக்டிவேட் பண்ணும்போது இது கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிறதுக்கு உங்களுக்கு சரியா வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா H7 எர்த் பாயிண்ட். மணிக்கட்டு ரேகையின் உட்புற ஓரத்தில் அல்னா எலும்பின் வெளிப்புறம் அமைந்துள்ளது. இத பாத்தீங்கன்னா அல்னா எலும்பு நான் கையில சொல்லியிருக்கேன். இந்த சுண்டு விரல் பக்கமாக வரும் ரேகையின் எலும்பின் பேரு அல்னா எலும்பு. அல்னா எலும்பு. இந்த கட்டை விரல் பக்கமா வர எலும்புக்கு பேரு ரேடியல் எலும்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு, கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. இந்த அல்னா எலும்பு மணிக்கட்டு ரேகையின் உட்புற ஓரத்தில் அல்னா எலும்பின் வெளிப்புறத்தில் அமைந்துள்ளது H7. கரெக்டா பாத்தீங்கன்னா H7 இந்த இடத்துல வரும். இந்த மடிப்பு ரேகை பத்தி வரீங்களா, அந்த வெளிப்புறமா இருக்கிறது LU8, இந்த பக்கமா வர்றது H7 எர்த் பாயிண்ட். கரெக்டா இந்த ரேகை இந்த சுண்டு விரலோட அப்படி பாத்தீங்கன்னா கடைசியா இங்க முடிகிற இடம் இதுதான் H7. இது என்னென்ன நோயெல்லாம் தீர்க்கும் அப்படின்னா மணிக்கட்டுல தானே இருக்கு, உங்களுக்கு முடியும் போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ரேகைகிட்ட. மணிக்கட்டு வலி, இருதய படபடப்பு, தூக்கமின்மை, நெஞ்சு வலி, நெஞ்சு கரிப்பு, அஜீரணம்,
தூக்கமின்மைக்கு நம்ம P6 P4 எல்லாம் கொடுக்கலாம். அதே மாதிரி H7 இந்த மணிக்கட்டு ரேகையினோட ஓரத்துல இருக்கு. இது தூக்கமின்மைக்கு ஒரு அருமையான பாயிண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா H5 மணிக்கட்டு ரேகையின் உட்பக்க ஓரத்திலிருந்து ஒரு சுன் மேலே உள்ளது. இந்த மணிக்கட்டு ரேகையிலிருந்து ஒரு சுன் மேலே. கரெக்டா நம்ம ஆட்காட்டி விரல், என்னோட விரல் இருக்கிற மாதிரி உங்களோட ஆட்காட்டி விரல்ல ஒரு சுண்ணுன்னா இந்த ஒரு ரேகை சொல்லியிருக்கோம். அதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாயிண்ட் வரும். இதுதான் H5. இது மணிக்கட்டு வலி. திக்குவாய், பயம், எதுக்கட்டாலும் திக்கு, அந்த பயத்துல திக்குவாங்க சில பேரு. அந்த திக்குவாய்க்கும் பயத்துக்கும் இந்த மணிக்கட்டு ரேகையில இருந்து ஒரு சுன் மேலே உள்ள புள்ளி H5. இந்த பாயிண்ட நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கலாம். அதிகமான பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு கிட்னில ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இது. இந்த பாயிண்ட நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த பயம் அதெல்லாம் சரியாகும். அடுத்தது பாத்தீங்கன்னா H4 மெட்டல் பாயிண்ட் மணிக்கட்டு ரேகையின் உட்பக்க ஓரத்திலிருந்து 1.5 சுன் மேலே அமைந்துள்ளது. ஒன்னும் இல்ல, நம்ம H7 பார்த்தோம், அதுல இருந்து ஒரு சுன் H5, H5ல இருந்து அரை சுன் பார்த்தோம்னா உங்களுக்கு H4 மெட்டல் பாயிண்ட். இது நெஞ்சு வலி, இருதய படபடப்பு, இதயத்தில் தைக்கும் சொல்லுவாங்க இல்லையா, நெஞ்ச ஒரு மாதிரி ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இதயத்தை இந்த நெஞ்சுகிட்ட ஊசி வச்சு தைக்கிற மாதிரி இருக்கு, ஒரு வலி வருது, என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி ஒரு ஒரு ஏதோ ஒண்ணு வரப்போகுது அப்படின்னு சில பேருக்கு தோணும். அத நெஞ்சு அப்படியே தைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த H4 மெட்டல் பாயிண்ட் இது போடும்போது உங்களுக்கு இதெல்லாம் சரியா போயிடும். H4 1.5 சூன் மணிக்கட்டு ரேகையில இருந்து 1.5 சூன், அவ்வளவுதான். அடுத்தது H3 வாட்டர் பாயிண்ட் முழங்கை மடிப்பு ரேகையின் உட்பக்க கடைசியில் அமைந்துள்ளது. அதுதான் நம்ம வெளிப்பக்கமா உள்ளது LI11 சொன்னேன். இப்ப உட்பக்கம் இந்த முழங்கை மடிக்கும் போது மடிப்பு ரேகை இந்த இடத்துல வரும். உட்பக்கமாக வர அந்த ரேகை முடிவுல உள்ள புள்ளி H3 வாட்டர் பாயிண்ட். அப்ப நம்ம கை கால் கழுவும் போது நான் சொன்னேன், கை நுனியிலேருந்து முழங்கை வரைக்கும் தான் நம்ம பஞ்சபூத புள்ளிகள். ஒவ்வொரு பஞ்சபூத புள்ளிகளும் ஒவ்வொரு இடத்துல நம்மளுக்கு இந்த மடிப்பு ரேகையில இருக்கு. முழங்கை மடிப்பு ரேகை, மணிக்கட்டு ரேகை, இருதய ரேகை, கை விரல் நுனி, இப்படி எல்லா இடத்துலயும் நம்மளுடைய உடம்பு பூரா அக்குபஞ்சர் பாயிண்டுகள் இருக்கு. நம்மளுக்கு மறைமுகமா நம்ம அந்த புள்ளியெல்லாம் ஆக்டிவேட் பண்றோம். இப்ப இந்த பாயிண்ட் தான் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஆக்டிவேட் பண்றோம். இதுதான் ஹெச்சோடைய ஹார்ட்டோடைய 9 பாயிண்ட்ஸ்க்கு உண்டான புள்ளிகள். இதுல ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு நீங்க பார்க்கும்போது, அப்ப இனிமே மோதிர விரல் பார்க்கும்போது ட்ரிபிள் வார்மர், இந்த சுண்டு விரல் பார்க்கும்போது வெளிப்பக்கமா உள்ளது ஹார்ட்டுக்கு இந்த பக்கமா உள்ளது SI ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் நம்ம பார்க்க போறோம் அடுத்தது. அப்ப இப்ப லங்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டைன், பெரிகார்டியம், ட்ரிபிள் வார்மர், ஹார்ட் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அதோட தொடர்புடையது ஸ்மால் இன்டெஸ்டைன். ஹார்ட்டுக்கும் SIக்கும் தொடர்பு இருக்கு. இதோடைய தொடர்புடைய ஆர்கன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாக்கை வச்சுதான் நம்மளுடைய உடம்புல ஹார்ட் எப்படி இருக்கு, நாக்கோட நிறம் வச்சுலாம் நாங்க கண்டுபிடிக்கிறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் நாக்கோட நிறம் சிவப்பா இருக்கா, வெள்ளை படிஞ்சிருக்கா, ஒரு மாதிரி சில பேருக்கு அந்த நாக்குக்குள்ளார ரெட் கலர் குட்டி குட்டியா இருக்கும். இது உடம்புல என்னென்னலாம் வியாதி வந்திருக்கு, இனி வரப்போகுது, அப்படி எல்லாமே உடம்பு உறுப்புகளுடைய வெளி தோற்றத்தையும் வச்சு உள்ள இருக்கிற உறுப்புடைய நம்ம என்னென்ன உறுப்புகள்லாம் நம்மளுக்கு பலவீனமா இருக்கு, அதுக்கு என்ன எனர்ஜி கொடுக்கணும், எனர்ஜியோட பாயிண்ட். இப்ப நம்ம ஹார்ட்ல படிக்கிறோம் அப்படின்னா ஹார்ட்டோட எனர்ஜி பாயிண்ட் என்ன, ஹார்ட் எதை சம்பந்தமா இருக்கு, ஃபயர் சம்பந்தமா இருக்கு. அப்ப ஃபயர் பாயிண்ட்னு எது வருதோ, எந்த உறுப்பை பத்தி எந்த மூலகத்தை பத்தி நம்ம படிக்கணுமோ அதோட பாயிண்ட் தான். இப்ப இன்னைக்கு ஃபயரை பத்தி படிக்கிறோம், ஹார்ட் ஃபயர் பாயிண்ட்னு படிக்கிறோம். அப்ப H8 அப்படிங்கிற அந்த ஃபயர் பாயிண்ட் தான் ஹார்ட்டோடைய எனர்ஜி பாயிண்ட். அதோடைய உறுப்போட எனர்ஜி என்னன்னா, எது சம்பந்தமான பாடத்தை படிக்கிறோம், அது என்ன மூலகத்தை சேர்ந்து உள்ளது, அந்த மூலகம் என்ன பாயிண்ட் வருதோ அதுதான் அதோடைய எனர்ஜி பாயிண்ட். நம்ம லங்ஸ் பார்த்தோம், லங்ஸ் மெட்டல் அப்படின்னா லங்ஸோட மெட்டல் பாயிண்ட் என்ன, LU8. அந்த LU8ல நம்ம அந்த ஊசி போடக்கூடாது, நீடில் போடக்கூடாது. இந்த குரல் வலை சங்கு வரும்போது நீடில் போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன்.
அதை படிக்கும்போது அதோடைய எனர்ஜி பாயிண்ட் நம்ம கொடுக்கும்போது அதுக்கு உண்டான எனர்ஜி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது உயிர் சக்தியோட அது ஓட்டமா அதோடைய ஓட்டத்தை சரியா உண்டு பண்ணும். எனர்ஜி லெவல் கம்மியா இருக்கு, எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் நம்ம இந்த நாடி துடிப்பை பார்த்து தான் நம்ம சொல்ல போறோம். நம்மளுடைய நாடி துடிப்பு இன்னைக்கு சும்மா ஒரு இப்படிதாங்க இருக்கும். உங்க வலது கையில இந்தந்த நாடி இருக்கு, இடது கையில இந்தந்த நாடி இருக்கு அப்படின்னு ஒரு சின்னதா உங்களுக்கு ஒரு காமிக்கிறேன். இதை நான் ஏற்கனவே இந்த அட்டவணை அனுப்பிச்சிருப்பேன், வலது கை நாடி இடது கை நாடின்ட்டு. இப்ப உங்களுடைய வலது கை நாடியில இது என்னோடது வலது கை. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கட்டை விரல் பக்கமா இருக்கிற இடத்துல நம்மளுடைய கட்டை விரல் பக்கமா இருக்கிற இந்த ரேடியல் எலும்பு லெப்ட்ல பார்த்தாலும் உங்களுக்கு இந்த பக்கம் தெரியும். இந்த ரேடியல் LU8 நான் எந்த பாயிண்ட சொன்னனோ அந்த இடத்துலதான் நம்மளுடைய முதல் நாடி. உங்களுக்கு முதல் நாடி கட்டை விரலுடைய முடிவு, இந்த மணிக்கட்டு ரேகையினுடைய முடிவு. இந்த இடத்துல LU8ங்கிறது தான் முதல் நாடி. நம்ம ஆட்காட்டி விரலை வச்சு லைட்டா அப்படி தொட்டு பார்த்தோம்னா துடிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத இன்னைக்கு எல்லாரும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. துடிப்பு மேலோட்டமா இருக்கா, அழுத்தி தொட்டாலும் நாடி துடிக்குதா. அதுல இருந்து அடுத்தது பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த ஆட்காட்டி விரல்ல நீங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 3 சுண்குள்ளாரதான் நம்மளுடைய 3 நாடியுமே இருக்கும். முதல் நாடி 1:1:1. அதே மாதிரி இந்த கையிலையும் பாத்தீங்கன்னா இப்படி பண்ணினீங்கன்னா முதல் நாடி, 2வது நாடி, 3வது நாடி. ஆட்காட்டி விரல் இப்படி பண்ணினோம்னா உங்களுக்கு இப்படி 3 சுண்குள்ளாரதான் இந்த 3 நாடியுமே அடங்கிடும். உங்களுக்கு ஒவ்வொரு நாடியிலையும் 2 உறுப்புகள் இருக்கும். வலது கையில உள்ள நாடி என்ன, மேலோட்டமா இருக்கிற நாடி இன்னு, கீழ் ஓட்டமா இருக்கிறது இன்னு, மேலோட்டமா இருக்கிறது யாங் நாடி. மேலாக தொட்டினோம்னா யாங்கு, அதை அழுத்தி அதே இடத்துல கீழ் ஓட்டம் நோக்கமா நம்ம அழுத்தி தொட்டு பார்த்தோமா இன் உறுப்பு. அப்ப என்னென்ன உறுப்பு என்னென்ன நாடின்னு நான் உங்களுக்கு கையில டிராயிங் போட்டு உங்களுக்கு அடுத்த வாரம் இந்த நாடி தான் உங்களுக்கு இன்னைக்கு ஒண்ணுமே வேண்டாம், உங்களுக்கு துடிக்குதா துடிக்கலையான்னு அவங்களுடைய கையில இன்னைக்கு பாத்துக்கோங்க. தொட்டு பாருங்க, நாடிய உணர்ந்து பாருங்க. நம்மளுக்கு சாதாரணமா ஒருத்தங்களுக்கு 72 தடவை துடிக்குதுன்னா அவங்க நார்மலா இருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். டாக்டர் போனோன்னு என்ன பண்றாங்க, நாடியை தானே இப்படி பாக்குறாங்க. 72 தடவை அவங்க கணக்கு வச்சுப்பாங்க, ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை அப்படின்னு பாத்துப்பாங்க அவங்களுக்குள்ளார. இல்ல மேடம் எனக்கு துடிக்கிறதே நான் உணரல. ஓகே, நீங்க உணரலைன்னா ஏன் அப்படி உணராம இருக்கு, நாடி ஏன் மறைஞ்சிருக்கு, அது எந்த இடத்துல பாதிப்பா இருக்கு. இந்த 3 நாடியிலையும் ஒவ்வொரு நாடிக்கும் 2 உறுப்புகள். வலது கையில என்னென்ன, இடது கையில என்னென்னு முதல்ல ஆரம்பிக்கிறது ஃபயர் தான் ஆரம்பிக்கிறது, நம்ம பஞ்சபூத புள்ளிகள். அந்த பஞ்சபூத புள்ளிகள் அடிப்படையில தான் இந்த நாடிகளும் நம்மளால பார்க்க முடியும். ஒரு இடத்துல இப்ப பார்த்தோம்னா இந்த மேலோட்டமா இருக்கா, அது அழுத்தி பார்த்தோம்னா அடுத்த உறுப்பு நாடி. அடுத்தது பாக்குறோமா, அடுத்து மேலோட்டமா பாக்குறோமா, அது மேலாக இருக்கிற நாடி. அழுத்தி பார்த்தோமா இன்னொரு நாடி. அடுத்தது பார்க்கணுமா, ஒரு 3 உறுப்பு, 3 2 6 உறுப்புகள் 3 நாடியிலையும் வலது கையிலையும் இடது கையிலையும் நம்ம பார்க்க போறோம். சும்மா இன்னைக்கு தொட்டு பாருங்க, உங்களுக்கு நாடி தெரியுதா தெரியலையான்னு பாருங்க. அடுத்த வாரம் வலது கையில எல்லாம் என்னென்ன நாடி, முதல் நாடியில என்னென்ன 2 உறுப்பு, அடுத்த நாடியில என்னென்ன 2 உறுப்பு, ஃபயர்ல இருக்கும், மெட்டல்ல இருக்கும், அடுத்தது பாத்தீங்கன்னா எர்த்துல இருக்கும், அது எந்தெந்த இடத்துல எந்தெந்த நாடி இருக்கு, அந்த உறுப்பு எப்படி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது, குறைஞ்சு ஆக்டிவேட்டா நம்மளுக்கு உணர்றோம் அப்படின்னா அது என்ன பாதிப்புல இருக்கு, அதுக்கு எப்படி எனர்ஜி கொடுக்கணும் அப்படிங்கிறத அடுத்த வாரம் உங்களுக்கு நாடி பரிசோதனை மூலமா நம்ம உடம்புல நம்ம தொட்டு பார்த்துட்டு லங்ஸ்ல எப்படி இருக்கு, லார்ஜ் இன்டெஸ்டைனோடைய நாடியோட துடிப்பு எப்படி இருக்கு, ஹார்ட்ல என்ன நாடி எப்படி இருக்கு, எப்படி துடிப்பு இருக்கு, ஹார்ட்டோடைய சம்பந்தப்பட்டது ஸ்மால் இன்டெஸ்டைன் அதோடது எப்படி இருக்கு. இந்த கை சேனல் நம்மளுக்கு அடுத்த வாரம் முடியும் போது உங்களுக்கு கை சேனல்ல இருக்கிற முடிவு எல்லாமே சப்ஜெக்ட் பூரா உங்களுக்கு அதுக்கு அடுத்த வாரம் சொல்லும் போது இந்த நாடி எப்படி பார்க்கணும், இந்த நாடியோடைய அதிகமா தெரியுதா குறைவா தெரியுதா, அதிகமா தெரிஞ்சா என்ன பாதிப்பு, குறைவா தெரிஞ்சா என்ன பாதிப்பு, இது எப்படி சமன்படுத்துறது அப்படிங்கிறத அடுத்த வாரம் கிளாஸ்ல உங்களுக்கு இந்த இதெல்லாம் சொல்லிடலாம். இந்த அட்டவணை ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கேன்.
ஒரு நிமிஷம் நான் அப்படியே அதுல படிச்சிடறேன். வலது கையில நாடியில என்ன இருக்கு? விரலில் இருந்து மேல் நோக்கி. முதல் வந்து மெட்டல். உங்களுக்கு வந்து நான் வந்து எப்படி வச்சுப்பேன் அப்படின்னா, முதல்ல ஃபயர் 1, ஃபயர்ல இருந்து பாத்தீங்கன்னா எர்த்துல இருந்து மெட்டல். அதுக்கப்புறம் இடது பக்கம் வரும்போது ஃபயர், எர்த்து, மெட்டல். மெட்டலுக்கு அப்புறம் வாட்டர், வுட்டு, ஃபயர். அப்ப இதுல 3, இதுல 3. 1 2 3, 3 2 1 அப்படின்னு வச்சுக்கலாம். என்னோட ஞாபகத்துக்காக நான் MEFன்னு வச்சுப்பேன். அடுத்தது WWFன்னு வச்சுப்பேன். உங்களுக்கு ஈஸியா. அப்ப முதல் நம்மளுக்கு வந்து லங்ஸோடைய இந்த பக்கம் வலது கையில இருக்கிறது மெட்டல் ஆரம்பிக்கும். லங்ஸ்ல வந்து நுரையீரல், லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து லங்ஸ் வந்து இன்னும் அடியில இருக்கும், லார்ஜ் இன்டெஸ்டைன் மேல நோக்கி இருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது எர்த்து, ஸ்டொமக் இறப்பையோட அது SP வந்து யாங். பெரிகார்டியம் இருதயம் வந்து உங்களுக்கு 3 வந்து 4 உறுப்புகள் ஃபயர்ல இருக்கிறத பெரிகார்டியம், ட்ரிபிள் வார்மர், HSI 4 உறுப்பை வலது கை நாடியில பெரிகார்டியமும் ட்ரிபிள் வார்மும், இடது கையில இருக்கிற நாடியில ஹெச்சும் எஸ்ஐயும் வச்சிருக்காங்க. அடுத்தது யூரினரி பிளாடரும் கிட்னியும். கிட்னி இன்னெல்லாம் கீழ் நோக்கி இருக்கும், யாங்னா மேல் நோக்கி இருக்கும். வந்து நெகட்டிவா இருக்கும், யாங் வந்து பாசிட்டிவா இருக்கும். வந்து பெண் தன்மை, யாங் வந்து ஆண் தன்மை. வந்து கெட்டியானதா இருக்கும், இது வெற்றிடமா இருக்கும், பை போன்ற ஒரு பட்டம் இருக்கும். வந்து குளிர்ச்சி தன்மை, யாங் வந்து வெப்பத்தன்மை. உங்களுக்கு அந்த முதல் இதுல வந்து ஆக்கும் சுழற்சி அந்த இருக்கும்போது யாங்னா என்ன, இன்னா எப்படி இருக்கும், யாங்னா எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அனுப்பிச்சு வச்சதெல்லாம் நீங்க அந்த அட்டவணைய ஒரு நோட்ல ஏதாவது காப்பி பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. எழுதினீங்கன்னா படிக்கும் போது உங்களுக்கு அதை சொன்னது உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப வலதுகை நாடியில லங்ஸும், லார்ஜ் இன்டெஸ்டைனும், ஸ்டொமக்கும், ஸ்பிளீனும், பெரிகார்டியமும், ட்ரிபிள் வார்மரும். லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஃபயர்ல HSI அந்த ஃபர்ஸ்ட் நாடி வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, LU8ல இருக்கிற முதல் நாடி HSIயும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா லிவரும் ஜிபியும், லிவரும் கால் பிளாடரும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கிட்னியும் யூரினரி பிளாடரும். உங்களுக்கு இதுல மெட்டல், இந்த ஃபயர்ல ஆரம்பிச்சு ஃபயர், எர்த்து, மெட்டல். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வாட்டர், வுட்டு, ஃபயர் அப்படி வரும். உங்களுக்கு ஈஸியா அந்த கையை அழகா வரைஞ்சி போட்டு உங்களுக்கு இதுதான் கீழே உள்ளதுதான் இது இது யாங்குன்னு நான் எழுதி உங்களுக்கு அடுத்த வாரம் அனுப்பிச்சு வைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம ஹார்ட்டும், நம்ம ட்ரிபிள் வார்மர் போன வாரம் நடத்தினதும் பார்த்தோம். ஹார்ட் எப்படி இருக்கும், ஹார்ட் சுருங்கி விரியும் போதுதான் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு ரத்த ஓட்டத்தை அது கெட்ட ரத்தம் நல்ல ரத்தமா மாத்தி கொண்டு போய் கொடுக்கும். ஹார்ட்ல முக்கியமான 9 பாயிண்ட். ஹார்ட்ல வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட் எல்லாம் கொடுக்கும், கை வலி வந்தா என்ன, மணிக்கட்டு வலி என்ன, அஜீரணம், தூக்கமின்மை, குதிகால் வலி, இடுப்பு வலி. அதுக்கு ஹார்ட்ல உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஆக்டிவேட் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு வலிக்கும் நம்ம இது பண்ணி பார்த்தோம், இந்த பண்ணி பார்த்ததுனால நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க அனுபவமா இந்த வார கடைசியில ஒரு நாள் அனுபவம் மட்டும் என்னென்ன பாயிண்ட் மேடம் நான் இன்னைக்கு ஒற்றை தலைவலி இந்த பாயிண்ட் பண்ணினேன், ட்ரிபிள் வார்மர்ல இந்த காது பக்கம் உள்ள பாயிண்ட நான் பண்ணினேன், கண் புருவத்துக்கிட்ட இருக்கிற பாயிண்ட பண்ணினேன். இந்த வாரம் இல்லாம அடுத்த வாரம் இல்லாம அதுக்கு அடுத்த வாரம் இந்த கை சேனல் பூரா உங்களுக்கு திரும்ப ஒரு ரீகால், லங்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டைன் எல்லா பாயிண்ட்ஸையும் சொல்லி அந்த கிளாஸை சொல்லிட்டு அவங்களுடைய அனுபவம். இந்த ஒரு பாயிண்ட் தான் மேடம் P6 நான் பண்ணினேன், நல்லா தூக்கம் வந்தது. LI11 கொடுத்தேன், இம்யூனிட்டி பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணினேன், நல்லா இருக்கேன். இவ்வளவு நாள் எப்படி இருந்தேன், இவ்வளவு நாள் இதுக்கப்புறம் நான் பாயிண்ட கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கேன், உங்களோட அனுபவத்தை ஒரு 10 பேர் நீங்க சொன்னீங்கன்னா எனக்கும் இந்த பாயிண்ட நீங்க ஆக்டிவேட் பண்ணது கரெக்டா. இப்ப அன்னைக்கு வந்து பாத்தீங்க இந்த தைராய்டுக்கு இந்த பக்கம் உள்ள பாயிண்ட் எல்லாம் நான் சொன்னேன். இந்த இடத்துல 2 குழி மாதிரி உள்ளத ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு. எண்ணெய் தடவிக்கோங்க, நல்லெண்ணெயை தடவிக்கோங்க, இந்த கண் கழுவும் பயிற்சி பண்ணுங்க, அந்த உணவு சாப்பிடும் போது உமிழ் நீரோட சேர்ந்து சாப்பிடுங்க, நல்ல ஜீரணமாகும்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு டிப்ஸ் கொடுக்கும்போது நீங்க தான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி எதுவுமே மறந்து போச்சா நீங்க எல்லாத்தையும் ஒரு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எந்த பாயிண்டும் எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியல மேடம், கை விரல 2 பக்கமும் ப்ரெஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணின மாதிரி காலையில ஏஞ்சோடனே கை தட்டுங்க. ஒரு 50 தடவை கை தட்டினீங்க அப்படின்னா உங்க உள்ளங்கையில இருக்கிற அத்தனை உறுப்புகளும், உள்ளங்கையிலே நுரையீரல்,
உங்களுக்கு நடுப்பகுதியில இருக்கிறத பாத்தீங்கன்னா, நடுப்பகுதியில ஒவ்வொரு உறுப்பும் இந்த கையில சுத்தியுமே எல்லா உறுப்பும் கடவுள் வச்சிருக்காரு. கால்லயும் வச்சிருக்காரு. கை இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா கால்ல கொடுக்கலாம். அது மாதிரி பாத சிகிச்சைன்னுலாம் இன்னைக்கெல்லாம் வந்திருக்கு நிறைய. அப்ப கடவுள் அமைச்சிருக்கிறது பாருங்க. அப்படி கையுமே காலுமே இல்லைன்னா காதுமே அந்த உறுப்பா வச்சிருக்காரு. நாக்கு மூலமா உங்க வயிறை கூட பாக்கிறதுக்கு உறுப்பா வச்சிருக்காரு. கண்ணுக்குள்ளார உங்க வயிறெல்லாம் பார்க்கலாம். வயிற்றுல அல்சர் இருக்கா கண்ணுல பார்க்கலாம். ஒவ்வொன்றும் இரிடியாலஜின்னு நாங்க படிச்சிருக்கோம். நாக்குல பாத்தீங்கன்னா நாக்கை வச்சு படிக்கிறோம். மூக்கை மட்டும் தனியா படிச்சிருக்கோம். காதை வச்சு என்னென்னலாம் உங்க உறுப்பு, உங்களுடைய ஒவ்வொரு மண்டலம் எப்படி எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது, என்னென்னலாம் பாதிப்பு இருக்கு, காது பாதிப்பு இருந்தா என்ன தெரியும், கண்ணு பாதிச்சிருந்தா எப்படி வரும், நம்ம லிவருக்கும் கண்ணுக்கும் சம்பந்தம், நம்மளுடைய லங்ஸுக்கும் மூக்குக்கும், அப்ப வெளிப்புற உறுப்புக்கும் உள்ள உறுப்புக்கும் என்ன சம்பந்தம், எது எதோட சம்பந்தப்பட்டிருக்கு, எது எது தொடர்பு இருக்கு, இரண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதா தான் இருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டு கொண்டுதான் இருக்கும். ஆனாலும் இந்த உறுப்பு தன்னோட வேலைகளை சரியா செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படிங்கறதான் இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப எஸ்ஐயோட நம்மளோட ஹேண்ட் சேனல் முடியுது. அடுத்தது லெக் சேனல் வரும்போது என்னென்ன உறுப்பு 12ல நம்ம 6 ஹேண்ட் சேனல்லையும் 6 லெக் சேனல்லையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப அடுத்த வாரம் நாடியும் இந்த ஹேண்ட் சேனல்ல உள்ளது எல்லாமே ஒரு ரீகால் பண்ணிட்டு நாடியும் பார்க்க போறோம். அதுக்கு அடுத்த வாரம் நீங்களோட அனுபவத்தை சொல்லிட்டு ஹேண்ட் சேனலை முடிச்சுட்டு லெக் சேனலை நம்ம ஆரம்பிப்போம். அப்ப இன்னைக்கு நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நம்ம சொன்ன விஷயங்களை திரும்பி பாருங்க. அடுத்த வாரமும் உங்களுக்கு ரீகால் பண்ணிட்டு இதோடைய சக்தி ஓட்ட பாதை எப்படி வரும், முன்பக்கம் வர்றதெல்லாம் இன் உறுப்பு, பின்பக்கம் வர்றதெல்லாம் யாங் உறுப்பு. முன்பக்கம் இன்னுன்னா என்னென்னலாம் இருக்கும், லங்ஸ் இன்னு, லார்ஜ் இன்டெஸ்டைன் யாங்கு, பெரிகார்டியம் இன்னு. அப்ப இன்னொரு உறுப்புகள் கையில என்னென்னா லங்ஸ், பெரிகார்டியம், ஹார்ட். அதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இன்னுன்னா வுட் பாயிண்ட் தான் ஆரம்பிக்கும். வுட்ல ஆரம்பிச்சு வாட்டர்ல முடியும். இது எர்த்துல ஆரம்பிச்சு உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் இங்க ஒரு அட்டவணை நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் என்னென்ன உறுப்புகள் என்ன இது, அதை ஃபர்ஸ்ட்லயே கிளாஸ்ல அனுப்பிச்சிருப்பேன் நான் உங்களுக்கு. இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. புரியலையா திரும்பியும் நான் உங்களுக்கு இதை ரீகால் பண்ணிட்டு தான் நான் சொல்லிட்டே இருப்பேன். அதனால எல்லாருக்கும் இந்த பாயிண்ட், இந்த நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இதை பத்தியே இல்லை. உங்களுக்கு எத்தனை பாயிண்ட் இருக்கோ அத்தனை அந்த சார்ட்டை நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டதுக்கு மூலமா நீங்க இதை ஃபுல் கிளாஸ் முடியும் போது நீங்களே இதுதான் LU9 LU8 இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணினா உடனே யாருக்குமே புரியாது. நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த தலைவலியால அவதிப்படும் போது அந்த தலைவலிக்கு உண்டான பாயிண்ட நம்ம போடும்போது அது மறக்கவே மறக்காது. அதுதான் சொன்னேன், இது படிக்கும் கலை அல்ல பழகும் கலை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொன்றையும் நம்ம ஆக்டிவேட் பண்றோம். அதோடைய கழிவை நீக்கிறதுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் போடுறோம். கழிவுகள் தேக்கமா இருந்ததான் நோய் வருவதற்கான அறிகுறி. கழிவுகள் தேக்கம் இல்லைன்னா அதைதான் காலை கடன், மலச்சிக்கல் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் எப்படி சாப்பிடணும், ஏன் மலச்சிக்கல் வருது, ஸ்மால் இண்டஸ்ட்ரியினுடைய அடுத்தது என்ன வேலை, லார்ஜ் இண்டஸ்ட்ரியினுடைய வேலை. இந்த அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு உறுப்புக்கும் உண்டான அந்த கடிகாரம் உங்களுக்கு 2 மணி நேரமா பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு உறுப்பும் 12, 2, 24 மணி நேரம். ஒரு நாளைக்கு அதோட வேலைகளை 2 மணி நேரம் அது எடுத்துக்கிட்டு செய்யுது. நம்ம ஒரு நாளைக்கு கவனிக்கலைனாலும் அது செஞ்சுதான் ஆக போகுது, கவனிச்சாலும் செய்யதான் போகுது. அதனுடைய வேலையை அதை கரெக்டா செய்யற மாதிரி நம்ம தேவையில்லாததை அதை குப்பையா போட்டு, இப்ப சொல்றாங்க இல்லையா மனசுல குப்பையெல்லாம் அன்னன்னைக்கு கழிவெல்லாம் நீக்கிடுங்கன்னு, உடல்லையும் அதை தான் சொல்றாங்க. நம்ம தியானத்துல பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, அன்னன்னைக்கு உள்ளதை அன்னன்னைக்கு இது பண்ணிடணும். ப்ரெசன்ட்ல என்ன நடக்குதோ அதை மட்டும் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பாஸ்டோ ஃபியூச்சரோ தேவையில்லாத டிப்ரெஷனோ நம்ம கொண்டு வர வேண்டாம். அப்ப இயற்கையோட ஒத்து வாழும்போது நம்ம நோயிலேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப எல்லாருமே வலியுறுத்துறாங்க. இயற்கையாக வாழ்வோம், இயற்கையை சார்ந்து இருப்போம். இயற்கையான உண்டானதை நம்ம என்னென்ன கடைபிடிக்க முடியுமோ முடிஞ்ச அளவு கடைபிடிச்சு நோயில்லாத வாழ்க்கையை ஆரோக்கியமாக வாழலாம்னு சொல்லி இறைவனுக்கு நன்றி கூறி குருகுரல் ஆன்மீக மையத்திற்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் நன்றி.